செப்டம்பர் 5, 2024 இன்றைய நாளுக்கான இறை வார்த்தை. வியாதிகள், சரீர பலவீனங்கள் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்துக்கும் வராமல் கர்த்தர் பாதுகாத்துக் கொள்வார். God will protect you and your family from diseases and physical weakness. 2 சாமுவேல் 7 அதிகாரம் 29 வசனம். 2 சாமுவேல் chapter 7 verse 29. உமது அடியானின் வீடு என்றைக்கும் உமக்கு முன்பாக இருக்கும்படி அதை ஆசீர்வதித்தருளும். கர்த்தரான ஆண்டவராகிய தேவரீர் அதை சொன்னீர். உம்முடைய ஆசீர்வாதத்தினாலே உமது அடியானின் வீடு என்றைக்கும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பதாக. என் அன்பு சகோதர சகோதரிகளே, ஆசீர்வாதங்களிலேயே மிகப்பெரிய ஆசீர்வாதம் தேவனுக்கு முன்பாக இருப்பதுதான். அநேகர் தனது குடும்பம் ஆசீர்வாதமாக இருக்க வேண்டும் என்று நினைக்கிறார்கள். ஆனால் ஆசீர்வாதம் என்றால் என்ன என்பதை அறியாமல் இருக்கிறார்கள். அதை சரியாக அறிந்து கொண்டால் உண்மையான ஆசீர்வாதங்களை ஒவ்வொரு குடும்பங்களும் நிறைவாக பெற்றுக்கொள்ளும். நீங்கள் குடும்பமாக கர்த்தரை தேட வேண்டும். தேவனை முதலாவதாக உங்கள் வாழ்விலே நீங்கள் வைக்கும்போது உங்கள் குடும்பம் கட்டப்படும். கர்த்தரால் கட்டப்படும் குடும்பம் எல்லா விதங்களிலும் ஆசீர்வாதமாகவே இருக்கும். Now be pleased to bless the house of your servant, that it may continue forever in your sight. For you, O sovereign Lord, have spoken, and with your blessing the house of your servant will be blessed forever. My dear brothers and sisters, the greatest blessing of all blessings is being in the presence of God. Many people think that their family should be blessed but do not know what this blessing is. If it is properly known, true blessings will be fully received by every family. You must seek the Lord as a family. Your family will be built when you put God first in your life. A family built by the Lord is a blessing in every way. அன்பின் பரலோக தகப்பனே, நன்றியோடு மை துதிக்கிறோம் அப்பா, மை ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா. அந்த நாளுக்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த நாளிலும் இப்பொழுதும் கூட என்னோடு கூட இணைந்து செபிக்கிற உம்முடைய பிள்ளைகளை கர்த்தர் ஆண்டவரை கண்ணோக்கி பார்க்க வேண்டுமா செபிக்கிறோம். அவருடைய வாழ்விலே கர்த்தர் போதுமானவராக இருந்து அவருடைய வாழ்வின் தேவைகளை எல்லாம் நீ சந்தித்து இந்த நாளிலும் அவர்களுக்கு ஒரு அற்புதத்தை நீ செய்தரல வேண்டுமா செபிக்கிறோம் அப்பா. அவர்கள் எதிர்பார்த்திருக்கதான அந்த முடிவை, அந்த அற்புதத்தை அவருடைய வாழ்வில் பெற்றுக்கொள்ளும்படியாக இந்த நாளில் கர்த்தர் நீர் அவர்களுக்கு இறங்கி அவர்களை ஆசீர்வதித்தரல வேண்டுமா செபிக்கிறோம் ஆண்டவரே. எந்த காரியத்துக்காக செபிக்கிறார்களோ எல்லா காரியத்திலும் ஆண்டவருடைய கரம் இருந்து அது வெற்றியாக ஜெயமாக இந்த நாளில் மாறுவதற்காக மாற்றப்படுவதற்காக நமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. நீ தந்த நம்முடைய வாக்குத்தத்த வார்த்தையின்படியாகவே அப்பா நம்முடைய பிள்ளைகளுடைய ஒவ்வொரு வீடும் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்க வேண்டுமா செபிக்கிறோம் ஆண்டவரே. ஒவ்வொரு வீட்டின் கதவுகளும் ஜன்னல்களும் கர்த்தருடைய ஆசீர்வாதத்தினால் நிறைந்திருக்க வேண்டுமா செபிக்கிறோம். அவைகளிலிருந்து கர்த்தருடைய வாசம் மாத்திரமே அவருடைய குடும்பங்களில் இருக்க வேண்டுமா செபிக்கிறோம் அப்பா. உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. உம்முடைய ஆண்டவரே பிள்ளைகளுடைய வீட்டை கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக ராஜா. அந்த வீடுக்குள்ளாக இருக்கிற எல்லா சாபங்களையும் ஆண்டவர் நீர் மாற்றி போட வேண்டுமா செபிக்கிறோம். அந்த வீடுக்குள்ளாக இருக்கிற எல்லா பிரச்சனைகளையும் ஆண்டவரே, சத்துருவாயின் கிருவைகளையும் இயேசுவின் நாமத்தில் நாங்கள் முறையடிக்கிறோம் ஆண்டவரே. அது கர்த்தருக்கு சொந்தமான வீடாக இருக்க வேண்டுமா செபிக்கிறோம். உடைய பிள்ளைகள் ஆண்டவரே வாடகை வீட்டில் இருந்தாலும் சரி, சொந்த வீடுகளில் இருந்தாலும் சரி, எங்கு இருந்தாலும் சரி, அந்த வீட்டிலே இப்பொழுது ஆண்டவர் இந்த கூடாரத்தை நீர் ஆசீர்வதிக்க வேண்டுமா செபிக்கிறோம். அந்த வீட்டிலே கர்த்தருடைய ஆசீர்வாதம் நிறைவாக இருக்க வேண்டுமா செபிக்கிறோம். அவள் வாங்குகிற பொருள்களில் ஆண்டவரே உடைய கரம் இருக்க வேண்டுமா செபிக்கிறோம் அப்பா. உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. இந்த வீடு என் தேவனால் கட்டப்பட்ட வீடு, இந்த வீடு என் தேவன் எனக்கு கொடுத்த வீடு, இந்த வீட்டிலே கர்த்தருடைய ஆசீர்வாதம் நிறைந்திருக்கிறது என்று சொல்லி நம்முடைய பிள்ளைகள் ஆண்டவரே சாட்சி சொல்ல நீர் கிருபை தர வேண்டுமா செபிக்கிறோம் அப்பா. உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. ஒவ்வொருடைய வீட்டையும் கர்த்தர் நீர் ஆசீர்வதிப்பீராக. ஒவ்வொருடைய வீட்டின் ஆண்டவரே அப்பா வருமானம் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்க வேண்டுமா செபிக்கிறோம். ஒவ்வொரு வீட்டிலும் பாலும் தேனும் ஆண்டவரே நிரம்பி ஓட வேண்டுமா செபிக்கிறோம்
ஜெபிக்கிறோம் அல்லப்பா. ஹalleluya. மை ஸ்தோத்தரிக்கிறோம் ஸ்தோத்தரிக்கிறோம் ஸ்தோத்தரிக்கிறோம். ஒவ்வொரு இல்லத்தையும் நீர் ஆசீர்வதிப்பீராக ராஜா. ஒவ்வொரு கூடாரத்தையும் நீர் ஆசீர்வதிக்க வேண்டுமா ஜெபிக்கிறோம் அப்பா. மை துதிக்கிறோம் மை ஸ்தோத்தரிக்கிறோம் ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா நம்முடைய பிள்ளைகள் அந்த வீட்டிலே வாழ்ந்திருக்க வேண்டுமா ஜெபிக்கிறோம். சந்ததி சந்ததியாய் ஆண்டவர் நம்முடைய பிள்ளைகள் வாழும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா யார் யார் ஆண்டவரே சொந்த வீட்டுக்காக ஜெபிக்கிறார்களோ அத்தனை பேருக்கு ஒரு சொந்தமாக ஒரு இல்லத்தை ஆண்டவர் நீர் கட்டி கொடுக்க வேண்டுமா ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. போன வருடத்தில் ஆண்டவரே நம்முடைய பிள்ளைகளுக்கு ஆண்டவரே கொடுத்திருக்கிற சாட்சியாய் ஆண்டவரே நம்முடைய பிள்ளைகள் ஆண்டவரே எழும்பினார்கள். இந்த வருடத்தில் ஆண்டவரே அநேக பிள்ளைகள் ஆண்டவரே யார் யாருக்கு சொந்த வீடு வேண்டுமோ அத்தைத்தையும் ஆண்டவர் நீர் அவர்களுக்கு அனுக்கிரகம் செய்து அவளுக்கு நீ தர வேண்டுமா ஜெபிக்கிறோமப்பா. மை துதிக்கிறோம் மை ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. வீடு கட்டுவதற்காக எடுக்கிற பிரயாசங்கள் எல்லாம் நீங்கள் ஆசீர்வதிக்க வேண்டுமா ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. வீடு வாங்கின லேண்டு ப்ராப்ளம்ஸில் இருக்குதே என்று சொல்லி ஆண்டவரை ஜெபிக்கிறோம். பிள்ளைகளுக்கு ஆண்டவர் அதிலிருந்து ஒரு விடுதலை தர வேண்டுமா ஜெபிக்கிறோம். அவர்களுக்கு ஆண்டவரை சாதகமாக எல்லாம் ஆண்டவரை மாறும்படியாக நீர் கிருபை தர வேண்டுமா ஜெபிக்கிறோம். வீடு கட்ட லோன் ஆண்டவரை அப்ளை பண்ணியிருக்கிற பிள்ளைகளுக்கு நல்ல லோன் கிடைக்க கிருபை தாரும். அது பிள்ளைகள் அடைக்கும்படியாக கிருபை தருவீராக. அதே போல ஆண்டவரே லோனை வாங்கி ஆண்டவரே இன்னும் ஆண்டவரை கட்ட முடியாமல் ஆண்டவரை தவிக்கிறோம் பிள்ளைகளுக்கும் ஆண்டவரே சீக்கிரத்தில் இந்த வீட்டு லோனெல்லாம் அடைக்கும்படியாக கர்த்தர் நீர் வழி வாசல்களை நீர் திறந்தரல வேண்டுமா ஜெபிக்கிறோம். மை துதிக்கிறோம் மை ஸ்தோத்தரிக்கிறோம். பிள்ளைகளுடைய வாழ்வு அவர்களுடைய வீடு என்றும் கர்த்தர் தருகிற செல்வத்தினாலும் ஆசீர்வாதத்தினாலும் சமாதானத்தினாலும் சந்தோஷத்தினாலும் அது நிறைந்து செழித்து இருப்பதற்காக நமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். மை துதிக்கிறோம் மை ஸ்தோத்தரிக்கிறோம். எங்கள் ஜெபத்தை கேட்டதுக்காக நன்றி. இந்த நாளில் தங்களுடைய பிறந்த நாளை கொண்டாடுகிற பிள்ளைகளை ஆசீர்வதிங்க. அநேக பிறந்த நாட்களை கண்டுகளிக்க அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்த கிருபை தாரும். திருமண நாளை கொண்டாடுகிற பிள்ளைகளை ஆசீர்வதிங்க. அநேக திருமண நாளை காணும்படியாக நீர் கிருபை தர வேண்டுமா ஜெபிக்கிறோம். காத்துக்கொள்ள வழிநடத்தும் துதிகன மகிமை எல்லாம் ஒருவருக்கு இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமீன்.